ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டேக் சேனலில் வாழைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு 2 சின்ன வாழைக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. இதெல்லாம் லேசாக சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்து போடலாம். இப்படி போடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு பீஸ் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பீஸ் கூட போட்டுக்கலாம். இது போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கறி தொக்கு சாப்பிட்ற ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ 4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு இடித்து கூட போட்டுக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் மசாலா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் போட்டிருக்கேன் கருத்து போகாத இருக்கிறதுக்கு. இதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மசாலா வாசனைலாம் போகட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ மசாலா வாசனைலாம் போய் நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காயில் இது மாதிரி ஒரு தொக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான வாழைக்காய் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.